Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.18 வந்து பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலா அண்ட் வாணின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் கலாங்கிறவங்க சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்து வாணிட்ட வந்து அதே கலா வந்து கேட்குறாங்க உனக்கு எப்போ பிறந்த நாள், நீ எப்போ செலிப்ரேட் பண்ண. அதுக்கு வாணி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து மண்டே, நான் எப்போ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன்னா 75 டேஸுக்கு ஏகோ, அதாவது இன்னிலேருந்து 75 நாளைக்கு முன்னாடி வந்து நான் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணேன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாணி என்றைக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு கோட் வேர்ட் மாதிரி நான் எழுதிக்கிறேன். அதாவது 0ங்கிறத நான் சண்டேன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்மளுக்கு வாரத்தில் 7 நாள், சண்டே மண்டே டியூஸ்டேன்னுட்டு மொத்தம் எனக்கு 7 நாள் இருக்குது. சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அடுத்தது சாட்டர்டே. இதில் 0ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அது சண்டேவை டினோட் பண்ணும். அடுத்து 1ங்கிற நம்பர் வந்து மண்டேவை டினோட் பண்ணும். 2ங்கிற நம்பர் டியூஸ்டே, 3ங்கிற நம்பர் வெட்னஸ்டே, அடுத்து 4ங்கிற நம்பர் தேர்ஸ்டேவையும், 5ங்கிற நம்பர் ஃப்ரைடேவையும், 6ங்கிற நம்பர் சாட்டர்டேவையும் வந்து டினோட் பண்ணுங்கிறத நம்ம இப்போதைக்கு எழுதி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னிலேருந்து இப்போ மண்டேங்கிற இன்னைக்கு மண்டேங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மண்டேங்கிறது வந்து நம்மளுக்கு 1ங்கிற கோட் வேர்டை வந்து டினோட் பண்ணுது. அப்படின்னா நான் அந்த 1ங்கிற கோட் வேர்டை எழுதிக்கிறேன். அந்த வாணிங்கிறவங்களோட பிறந்த நாள் எப்போன்னு பார்த்தோம்னா இந்த மண்டேலேருந்து 75 நாள் முன்னாடிங்கிறதுனால அந்த 75 நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதில் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா -74ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இது அவங்க வாணியோட பிறந்த நாள் என்றைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸு இஸ் கான்கரண்ட் டு -74 mod 7ன்னுட்டு எழுதிக்கிறேன். mod 7ன்னுட்டு எழுதுகிறோன்னு பார்த்தோம்னா அந்த வாரத்தில் மொத்தம் 7 நாள் இருக்கும். அதனால இங்கே 7ஆல் நான் இங்கே டிவைட் பண்ண போகிறேன். -74 நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 74 வந்து எனக்கு வந்து 7 டேபிளில் வருமான்னு கேட்டால் வராது. அப்படின்னா இந்த 74 எனக்கு எந்த நம்பர் நியர்பை வந்து எனக்கு 74க்கு நியர்பை எது 7 டேபிளில் வரும்னு பார்த்தோம்னா எனக்கு 77 வந்து எனக்கு 7 டேபிளுக்கு கொஞ்சம் நியர்பை வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா அந்த இங்கே -77 மைனஸ் இருக்குன்னா -77 -74க்கு நியர்பையாக எனக்கு எந்த வேல்யூன்னு பார்த்தோம்னா -77 வரும். அது 7 டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அதோட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணேன்னா எனக்கு -74 வந்து கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் 3 ஆட் பண்ணால் தான் எனக்கு -74 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அதனால -77 ப்ளஸ் 3யோட வேல்யூ -74ன்னுட்டு கிடச்சிருக்கு. இங்கே எதுக்கு நான் இங்கே 3ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து டினோட் பண்ணுது. இந்த இடத்துல 3ங்கிறது ரிமைண்டர் வந்து டினோட் பண்ணுது. ரிமைண்டர் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. அதனால தான் நான் +3 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எனக்கு 3ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். அப்படின்னா 3 இஸ் கான்கரண்ட் டு -74 mod 7ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 3ங்கிற நம்பர் எந்த கோட் வேர்டை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு வெட்னஸ்டேங்கிற கோட் வேர்டை டினோட் பண்ணுது. அப்படின்னா வாணி செலிப்ரேட்டட் ஹிஸ் பர்த்டே ஆன் வெட்னஸ்டே. அப்படின்னா வாணிங்கிறவங்க அவங்களோட பிறந்த நாளை என்றைக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வெட்னஸ்டே வந்து அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.